குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்போக்கன் அரபிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஏற்கனவே இந்த மாதிரி டாபிக் 2-3 டாபிக் நம்ம போட்டிருக்கோம். சரியா? என்னென்னா, ஒரு வேர்டை வச்சு அது கூட 2 வேர்டை ஒரு வேர்டை சேர்த்து இப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறது. சரியா? ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட வீடியோ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா. சரியா? ஏன்னா நான் என்ன சொல்கிறோம்னா, உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஸ்போக்கன் அரபிக்குனாலே ஒரு சென்டென்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு வரணும். சரியா? அது சின்ன சென்டென்ஸாக கூட இருக்கலாம். கட்டாயம் பெரிய சென்டென்ஸ் தான் உருவாக்க நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன குட்டி சென்டென்ஸ் உருவாக்கி தெரியணும். அது உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட வீடியோ பார்க்கும்போது அந்த ஐடியா நிச்சயமாக கிடைக்கும். சரியா? ஏன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் இதுக்கு முன்னால் நம்ம போட்டதெல்லாம் ரொம்ப குட்டி சென்டென்ஸாக இருந்தது. இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ்லாம் வரும். சரியா? ரொம்ப பெரிய சென்டென்ஸில் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ்லாம் வரும். ஏன்னா நமக்கு நிச்சயமாக கொஞ்சம் பெரிய சென்டென்ஸும் படிக்க தெரியணும், அதுக்கும் மீனிங் தெரியணும், அதுவும் பேச தெரியணும். கரெக்டாக? அதனால் இந்த வீடியோ அப்படி போட்டிருக்கோம். சரியா? வீடியோ கனவு பாருங்கள். சரியா? ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? நியூ, அதாவது புதியது, நயா. சரியா? நியூ, புதியது, நயா. இதுக்கு அரபிக் என்ன? ஜதீத். ஜதீத். சரியா? அப்போ அந்த ஜதீத்துங்க வேர்டு கூட ஒரு வேர்டோ 2 வேர்டோ சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறது எப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? ஃபஸ்ட்டு முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நான் இங்கே புதுசுன்னு சொல்லணும். சரியா? நான் இங்கே புதியவன். ஐ எம் நியூ ஹியர். மே யஹா நயாகும். இது எப்படி சூழ்நிலையில் நம்ம சொல்லுவோம்? யாராவது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், அப்போ ஏதாவது ஒரு கடை பேரை சொல்லி அந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம நிச்சயமாக அந்த இடத்துல நமக்கு தெரியலாம். நம்ம புது ஆளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இங்கே புதுசு. சரியா? சொல்லுவோம்ல, நான் இங்கே புதுசு. ஏன்னா அந்த இடத்த பற்றி எனக்கு தெரியாது. அதான் ஐ எம் நியூ ஹியர் மே யஹா நயாகும். நான் இங்கு புதியவன். இதுக்கு என்ன அரபி? ஆன ஜதீத் ஹினா. சரியா? ஆன ஜதீத் ஹினா. சரியா? ஆனால் ஐ ஜதீத் நியூ ஹினா ஹியர். அப்போ ஒரு ஆம் மட்டும் நம்ம இடையில சேர்த்து, இப்போ கரெக்டாக அரபிக் படி பார்த்தா ஐ நியூ ஹியர்னு தான் வரும். அப்போ நம்ம ஒரு ஆம் சேர்த்து ஐ எம் நியூ ஹியர் ஆனால் ஜதீத் ஹினா. கரெக்டாக வருது. ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்துட்ருக்கோம். நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம். சரியா? அப்போ என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, எங்கள் மேனேஜர் புதுசுன்னு சொல்கிறோம். சரியா? எங்கள் மேனேஜர் புதியவர். சரியா? எங்கள் மேனேஜர் புதுசு. அவர் மேனேஜர் இஸ் நியூ. ஹமாரி மேனேஜர் நயா ஹை. ஹமாரி மேனேஜர் நயா ஹை. அவர் மேனேஜர் இஸ் நியூ. எங்கள் மேனேஜர் புதியவர். இதுக்கு என்ன அரபிக்? முதீர்னா ஜதீத். சரியா? முதீர்னா ஜதீத். 2 வேர்டு தான். சரி, அரபிக்கில் 2 வேர்டு தான். அவர் மேனேஜர் இஸ் நியூங்கிறதுக்கு அரபிக்கில் முதீர்னா ஜதீத். சரியா? அதாவது முதீர்னா மேனேஜர், முதீர்னான்னு சொன்னால் அவர் மேனேஜர், அந்த நான் தான் அவர். சரியா? ஏன்னா அப்போ முதீர்னான்னு சொன்னால் அவர் மேனேஜர், முதீரீன்னு சொன்னால் மை மேனேஜர், முதீரிக்குன்னு சொன்னால் யுவர் மேனேஜர். சரியா? அந்த மாதிரி. ஓகே. அப்போ முதீர்னா அவர் மேனேஜர், ஜதீத் நியூ. அப்போ அவர் மேனேஜர் இஸ் நியூ. ஹமாரி மேனேஜர் நயா ஹை. சரியா? ஹமாரி மேனேஜர் நயா ஹை. அவர் மேனேஜர் இஸ் நியூ. எங்கள் மேனேஜர் புதியவர். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என்கிட்ட ஒரு புதிய ஐடியா இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? என்கிட்ட புது ஐடியா இருக்குது. ஐ ஹாவ் ஏ நியூ ஐடியா. ஐ ஹாவ் ஏ நியூ ஐடியா. மேரே பாஸ் நயா ஐடியா ஹை. மேரே பாஸ் நயா ஐடியா ஹை. ஐ ஹாவ் ஏ நியூ ஐடியா. என்கிட்ட புது ஐடியா இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது நம்ம சொல்கிறோம். சரியா? என்கிட்ட புது ஐடியா இருக்குதுன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? என்கிட்ட புது ஐடியா இருக்குது. ஐ ஹாவ் ஏ நியூ ஐடியா. மேரே பாஸ் நயா ஐடியா ஹை. அந்தி ஃபிக்ரா ஜதீதா. கரெக்டாக? அந்தி ஃபிக்ரா ஜதீதா. ஓகே. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால் நம்ம 2 சென்டென்ஸ் பார்த்தோம். அதாவது ஐ எம் நியூங்கிறதுக்கு என்ன சொன்னோம்? ஆனால் ஜதீத் ஹினான்னு சொன்னோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதில் ஜதீத்னு சொன்னோம். அதே போல் முதீர்னா ஜதீத்னு சொன்னோம். அப்படி தானே? ஆனால் இதில் அந்தி ஃபிக்ரா ஜதீத்தான்னு சொல்கிறோம். கரெக்டாக? என்னென்னா அந்த ஃபிக்ராங்கிறது ஃபெமினின் வேர்டு. சரியா? ஃபிக்ரான்னா ஃபெமினின் வேர்டு, அதாவது மஸ்குலின் ஃபெமினின் வேர்டு. மஸ்குலின் வேர்டு வர இடத்துல ஜதீத் தான் வரும். அந்த ஃபெமினின் வேர்டு வர இடத்துல ஜதீத் ஆன்னு வரும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இது கட்டாயம் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸ்போக்கன் அரபிக்கு நல்லா உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கணும்னா, அந்த லாங்குவேஜ் நல்லா புரிய ஆரம்பிக்கணும், நல்லா படிக்கணும்னா இந்த வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியணும். எது மஸ்குலின் வேர்டு, எது ஃபெமினின் வேர்டு. சரியா? அப்போ ஃபிக்ராங்கிறது ஃபெமினின் வேர்டு, அடுத்தால வரக்கூடியது. அதனால் ஜதீத்து பதிலாக ஜதீத்தாக போட்டிருக்கோம். அப்போ அந்தி ஃபிக்ரா ஜதீத்தான்னு சொன்னால் ஐ ஹாவ் ஏ நியூ ஐடியா. என்கிட்ட புது ஐடியா இருக்குது. மேரே பாஸ் நயா ஐடியா ஹை. கரெக்டாக? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா?
ஒரு பொருளை பார்த்து நம்ம கேட்குறோம், இது புதுசா, இது புதுசா, சரி, இஸ் திஸ் நியூ, ஏன் நயா ஹை கியா, ஏன் நயா ஹை கியா, இஸ் திஸ் நியூ, இது புதுசா, இது புதியதா, அது எப்படி அரபிக்கில் கேட்குறது, சரியா? சிம்பிள், ஹாதா ஜதீத், ஹாதா ஜதீத், அதாவது ஹாதா ஜதீத்னு சொன்னால் திஸ் இஸ் நியூ தான் அதுக்கு மீனிங், கரெக்டாக? ஆனால் அந்த கேட்கக்கூடிய ஸ்டைல் வந்து நம்ம கொஸ்டின் ஸ்டைலில் கேட்கணும். அதே போல் கட்டாயம் லாஸ்ட்டில் ஒரு எழுத்து முறையில் பார்க்கும்போது கட்டாயம் லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் ஒன்று போடணும். அப்போ தான் அதுக்கு மீனிங் வந்து இஸ் திஸ் நியூன்னு வரும், கரெக்டாக? சும்மா ஹாதா ஜதீத் நியூனா திஸ் இஸ் நியூ தான், சரியா? ஓகே, அப்போ ஹாதா ஜதீத், ஹாதா ஜதீத், இஸ் திஸ் நியூ, ஏ நயா ஹை கியா, இது புதியதா. சரி, இந்த புதியதாங்க கேட்குறதுக்கு நம்ம என்ன 2 மெத்தடில் கூட நம்ம கேட்கலாம். என்னென்னா, இந்த ஹாதா ஜதீத்துங்கிற பதிலாக ஹாதா ஜதீத்துங்கிற பதிலாக நீங்கள் ஹாதா ஜதீத், ஹாதா ஜதீத்னு கூட கேட்கலாம். அதுவும் கரெக்டாக இதே மீனிங் தான், இஸ் திஸ் நியூ. இல்லை ஹாதா ஜதீத், ஹாதா ஜதீத்னு கேட்கலாம், சரியா? ஆனால் பேச்சு நடைமுறையில் நம்ம சாதாரண யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெத்தட் இதுதான். அதான் ஹாதா ஜதீத், கரெக்டாக? இஸ் திஸ் நியூ, ஏ நயா ஹை கியா, ஓகே? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என்னுடைய கார் புதியதுன்னு சொல்லணும், சரி? என்னுடைய கார் புதியது, மை கார் இஸ் நியூ, மேரா காடி நயா ஹை, மேரா காடி நயா ஹை, மை கார் இஸ் நியூ, என்னுடைய கார் புதியது, சரியா? இதுக்கு என்ன அரபிக்? சையாரத்தி ஜதீதா, சரியா? இதுலேயும் நம்ம ஜதீதா போடுறோம், சரியா? ஏன் தெரியுமா? அந்த ஜதீத்துங்களுடைய வேர்டு வந்து மஸ்குலின், இது வந்து, ஆனால் அந்த சையாராங்கிறது ஃபெமினின் வேர்டு, சரியா? அப்போ சையாரானா ஃபெமினின் வேர்டு, சையாரத்தீன்னு சொன்னால் மை கார், சையாரானா கார், சையாரத்தீன்னா மை கார், ஜதீதானா நியூ. அதான் ஜதீத்துக்கு பதிலாக நம்ம ஜதீதா போட்டிருக்கோம். ஏன்னா ஃபெமினின் வேர்டு வந்து சையாராங்கிறது ஃபெமினின் வேர்டு, அதான் சையாரத்தி ஃபெமினின் வேர்டு, அதனால ஜதீதா போட்டிருக்கோம். அப்போ சையாரத்தி ஜதீதான்னு சொன்னால் என் கார் புதியது, மை கார் இஸ் நியூ, மேரா காடி நயா ஹை, கரெக்டாக? மேரா காடி நயா ஹை, மை கார் இஸ் நியூ, என் கார் புதியது, சையாரத்தி ஜதீதா, ஓகே? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நான் புது மொபைல் வாங்கினேன்னு சொல்லணும், சரியா? நான் புது மொபைல் வாங்கினேன், ஐ பாட் ஏ நியூ மொபைல், மே நயா மொபைல் கரீதா, மே நயா மொபைல் கரீதா, ஐ பாட் ஏ நியூ மொபைல், நான் புது மொபைல் வாங்கினேன். இதுக்கு என்ன அரபிக்? இஷ்டரீத் ஜவ்வால் ஜதீத், சரியா? ஜவ்வால்ங்கிறது மஸ்குலின் வேர்டு தான், அதனால தான் நம்ம ஜதீத் போட்டிருக்கோம், ஜதீதா போடலை, கரெக்டாக? அப்போ இஷ்டரீத்னு சொன்னால் ஐ பாட், சரியா? அதான் பாஸ்ட் டென்ஸ், லாஸ்ட்டில் இத்து வந்திருக்கு, சரியா? அப்போ இஷ்டரீத்னு சொன்னால் ஐ பாட், ஜவ்வால்னா மொபைல், ஜதீத்னா நியூ. அப்போ ஐ பாட் ஏ நியூ மொபைல் கரெக்டாக வருது. மே நயா மொபைல் கரிதா, நான் புது மொபைல் வாங்கினேன், கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்தது என்ன தெரியுமா? இந்த ஷர்ட்டு புதுசுன்னு சொல்லணும், சரியா? இந்த ஷர்ட்டு, சரியா? இந்த ஷர்ட்டு புதுசு, சரியா? இந்த ஷர்ட்டு புதுசு, தி ஷர்ட் இஸ் நியூ. இல்லைனா திஸ் இஸ் ஏ நியூ ஷர்ட்னு சொல்லுங்கள், சரியா? திஸ் இஸ் ஏ நியூ ஷர்ட், சரியா? திஸ் இஸ் ஏ நியூ ஷர்ட், இது புதிய ஷர்ட்டு, ஏ நயா ஷர்ட் ஹை, சரியா? ஏ நயா ஷர்ட் ஹை, திஸ் இஸ் ஏ நியூ ஷர்ட், இது புதிய ஷர்ட். இதுக்கு என்ன அரபிக்? ஹாதா கமீஸ் ஜதீத், கரெக்டாக? ஹாதா கமீஸ் ஜதீத், ஹாதா திஸ் கமீஸ் ஷர்ட் ஜதீத் நியூ. அப்போ ஒரு இஸ் மட்டும் நம்ம இடையில சேர்த்து திஸ் இஸ் ஏ நியூ ஷர்ட், கரெக்டாக? ஹாதா கமீஸ் ஜதீத், திஸ் இஸ் ஏ நியூ ஷர்ட், ஏ நயா ஷர்ட் ஹை, சரியா? இது புதிய ஷர்ட், ஓகே? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த என்ன தெரியுமா? நான் புது கம்ப்யூட்டர் வாங்கினேன்னு சொல்லணும், சரியா? நான் புது கம்ப்யூட்டர் வாங்கினேன், ஐ பாட் ஏ நியூ கம்ப்யூட்டர், மே நயா கம்ப்யூட்டர் கரீதா, மே நயா கம்ப்யூட்டர் கரீதா, ஐ பாட் ஏ நியூ கம்ப்யூட்டர், நான் புது கம்ப்யூட்டர் வாங்கினேன். இதுக்கு என்ன அரபிக்? ஈஸ்டரீத் கம்ப்யூட்டர் ஜதீத், ஐ பாட் ஏ நியூ கம்ப்யூட்டர், மே நயா கம்ப்யூட்டர் கரீதா, நான் புது கம்ப்யூட்டர் வாங்கினேன். ஈஸ்டரீத் கம்ப்யூட்டர் ஜதீத், இஷ்டரீத் ஐ பாட் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டருக்கு தான் நம்ம அரபிக்கில் வந்து கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஜதீத் நியூ. அப்போ இஷ்டரீத் ஐ பாட் கம்ப்யூட்டர் ஜதீத் நியூ, சொல்லும்போது கரெக்டாக வருது. ஐ பாட் ஏ நியூ கம்ப்யூட்டர், மே நயா கம்ப்யூட்டர் கரீதா, ஓகே? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் புதியவர்னு சொல்லணும், சரியா? பக்கத்து வீட்டில் புதுசாக ஒரு குடும்பம் ஃபேமிலி வாடகைக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்கள பற்றி நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்னா, என் பக்கத்து வீட்டுக்காரர் புதியவர். மை நெய்பர் இஸ் நியூ, மேரா படோசி நயா ஹை, மேரா படோசி நயா ஹை, மை நெய்பர் இஸ் நியூ, என் பக்கத்து வீட்டுக்காரர் புதியவர். இதுக்கு என்ன அரபிக்? சரியா? என் பக்கத்து வீட்டுக்காரர் புதியவர். பாருங்கள், 4 வேர்டு இருக்குது. அரபிக்கில் வந்து 2 வேர்டு தான். ஜாரி ஜதீத், கரெக்டாக? ஜாரி ஜதீத், அதாவது ஜார்னு சொன்னால் நெய்பர், ஜாரின்னு சொன்னால் மை நெய்பர், கரெக்டாக? ஜதீத் நியூ. அப்போ ஜாரி மை நெய்பர் ஜதீத் நியூ. அப்போ சேஞ்ச் போது மை நெய்பர் இஸ் நியூ, மேரா படோசி நயா ஹை, என் பக்கத்து வீட்டுக்காரர் புதியவர், கரெக்டாக? ஜாரி ஜதீத்.
ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? இது புது கடைன்னு சொல்லணும். சரி, ஒரு புது கடையை பார்த்து, புதுசாக ஓப்பன் ஆகிருக்க ஒரு கடையை பார்த்து நம்ம சொல்கிறோம் இது புதிய கடை. திஸ் இஸ் எ நியூ ஷாப். திஸ் இஸ் எ நியூ ஷாப். ஏ நயா துக்கான் ஹை. ஏ நயா துக்கான் ஹை. திஸ் இஸ் எ நியூ ஷாப். இது புதிய கடை. இதுக்கு என்ன அரபி? ஹாதா மஹல் ஜதீத். ஹாதா மஹல் ஜதீத். சரியா? ஹாதா திஸ் மஹல் ஷாப் ஜதீத் நியூ. ஹாதா திஸ் மஹல் ஷாப் ஜதீத் நியூ. அப்போ சேர்த்தும்போது திஸ் இஸ் எ நியூ ஷாப். இது புதிய கடை. ஏ நயா துக்கான் ஹை. கரெக்டா? ஹாதா மஹல் ஜதீத் ஜதீத். ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உன்னுடைய புதிய நம்பர் என்னன்னு கேட்குறோம். நம்ம ஃப்ரெண்டுகிட்ட அவன் மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். சரியா? அப்போ அந்த புது நம்பர் என்னன்னு அவன்கிட்ட நம்ம கேட்குறோம். அதான் உன்னுடைய புதிய நம்பர் என்ன? வாட்ஸ் யுவர் நியூ நம்பர்? வாட்ஸ் யுவர் நியூ நம்பர்? ஆப்கா நயா நம்பர் கியா ஹை? ஆப்கா நயா நம்பர் கியா ஹை? வாட்ஸ் யுவர் நியூ நம்பர்? உன்னுடைய புதிய நம்பர் என்ன? சரியா? அது எப்படி அரபிக்கில் கேட்குது? கம் ரக்கமிக் ஜதீத். கம் ரக்கமிக் ஜதீத். சரியா? கம் வாட்? ரக்கம் நம்பர், ரக்கமிக் யுவர் நம்பர், ஜதீத் நியூ. சரியா? கம் வாட்? ரக்கம் நம்பர், ரக்கமிக் யுவர் நம்பர், ஜதீத் நியூ. அப்போ கம் ரக்கமிக் ஜதீத்னு சொன்னால் வாட்ஸ் யுவர் நியூ நம்பர்? ஆப்கா நயா நம்பர் கியா ஹை? உன்னுடைய புதிய நம்பர் என்ன? கரெக்டாக வருது. சரியா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இது புதிய ஹோட்டல்னு சொல்லணும். சரியா? இது புதிய ஹோட்டல். திஸ் இஸ் ஏ நியூ ரெஸ்டாரண்ட். ஏ நயா ஹோட்டல் ஹே. ஏ நயா ஹோட்டல் ஹே. திஸ் இஸ் ஏ நியூ ரெஸ்டாரண்ட். இது புதிய ஹோட்டல். அதுக்கு என்ன அரபி? ஹாதா மதாம் ஜதீத். ஹாதா மதாம் ஜதீத். ஓகே. ஹாதா திஸ் மதாம் ரெஸ்டாரண்ட் ஜதீத் நியூ. கரெக்டா? ஹாதா திஸ் மதாம் ரெஸ்டாரண்ட் ஜதீத் நியூ. அப்போ சேர்த்தும்போது திஸ் இஸ் ஏ நியூ ரெஸ்டாரண்ட். ஏ நயா ஹோட்டல் ஹே. இது புதிய ஹோட்டல். கரெக்டா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நீ இங்கே புதுசான்னு கேட்கணும். சரி, ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம். நம்ம கம்பெனியில் புதுசாக வேலைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்குறோம் நீங்கள் இங்கே புதுசான்னு கேட்குறோம். சரியா? நீங்கள் இங்கே புதுசா? ஆர் யூ நியூ ஹியர்? ஆப் யஹா நயா ஹை. ஆப் யஹா நயா ஹை. ஆர் யூ நியூ ஹியர்? நீங்கள் இங்கே புதுசா? சரியா? என்னென்னா அப்போ நம்ம எப்படி கேட்குறோம்? இது அரபிக்கில். சரியா? ஆர் யூ நியூ ஹியர்? நீங்கள் இங்கே புதுசா? ஆப் யஹா நயா ஹை. சரியா? இந்த ஜதீத் ஹினா. இந்த ஜதீத் ஹினா. இப்போ இந்த ஜதீத் ஹினான்னு நம்ம சும்மா சொன்னோம்னா, இந்த ஜதீத் ஹினான்னு சொன்னால் யூ ஆர் நியூ ஹியர் தான். சரியா? இந்த யூ ஜதீத் நியூ ஹினா ஹியர். அப்போ யூ ஆர் நியூ ஹியர் தான் மீனிங். ஆனால் லாஸ்ட்டில் நம்ம ஒரு கொஸ்டின் போட்டோம்னா ஆர் யூ நியூ ஹியர்னு அது மாறிடுது. சரியா? இந்த ஜதீத் ஹினா, அந்த பேசக்கூடிய ஸ்டைலும் கொஸ்டின் ஸ்டைல்லே நம்ம பேசணும். சரியா? இந்த ஜதீத் ஹினா. ஆர் யூ நியூ ஹியர்? ஆப் யஹா நயா ஹை. நீங்கள் இங்கே புதுசா? இந்த யூ ஜதீத் நியூ ஹினா ஹியர். கரெக்டாக வருது. ஓகே. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? புது நாற்காலி அங்கே இருக்குன்னு சொல்லணும். சரியா? புது நாற்காலி அங்கே உள்ளது. தி நியூ சேர் இஸ் தேர். தி நியூ சேர் இஸ் தேர். நயா குர்சி வஹா ஹை. சரியா? நயா குர்சி வஹா ஹை. தி நியூ சேர் இஸ் தேர். புதிய நாற்காலி அங்கே உள்ளது. இதுக்கு எப்படி அரபிக் சொல்கிறது? சரியா? இதில் கவனிங்க. இப்போ நயா குர்சி அங்கேங்கிறதுக்கு நான் இந்தியில் என்ன சொல்கிறேன்? வஹான்னு சொல்கிறேன். சரியா? இதில் எண் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ நீங்கள் ரீட் பண்ணும்போது வந்து வஹான்னு சும்மா படிக்கக்கூடாது, வஹான்னு படிக்கக்கூடாது. வஹான் அப்படி கிடையாது. இது வந்து மூக்கால் சொன்ன மாதிரி வரணும். அதுக்காக தான் நான் என்ன போட்டிருக்கேன்? அந்த லாஸ்ட்டில் எண் போட்டிருக்கேன். வஹா வஹா. சரியா? அந்த எண் வந்து உச்சரிப்பில் வரக்கூடாது. சரியா? ஆனால் அந்த எண் போட்டு நம்ம உச்சரித்தா தான் அது வஹான்னு வரும். சரியா? இல்லைனா வஹான்னு வந்துடும். கரெக்டாக? அதனால தான் எண் போட்டிருக்கேன். நிறைய சென்டென்ஸில் அப்படி வரும். இதுக்கு முந்தைய ஒரு சென்டென்ஸில் யஹான்னு சொன்னேன். அதான் நீங்கள் இங்கு புதியதுக்கு ஆப் யஹா யஹான்னு சொன்னேன். அதுவும் அதே தான். அந்த எண்ணுக்கு வந்து உச்சரிப்பு வராது. ஆனால் நம்ம அதை மூக்கால் சொன்ன மாதிரி சொல்லணும். சரியா? அப்போ நயா குர்சி வஹா ஹை. தி நியூ சேர் இஸ் தேர். புது சேர் அங்கே இருக்குது. சரியா? புது நாற்காலி அங்கே உள்ளது. இதுக்கு என்ன அரபிக்? அல் குர்சி அல் ஜதீத் ஹினாக். அல் குர்சி அல் ஜதீத் ஹினாக். சரியா? அல் குர்சி சேர். அல் குர்சி தி சேர். அல் ஜதீத் நியூ ஹினாக் தேர். சரியா? அல் குர்சி அல் ஜதீத் தி நியூ சேர். ஹினாக் தேர். கரெக்டா? அல் குர்சி அல் ஜதீத் தி நியூ சேர் ஹினாக் தேர். அப்போ சேர்க்கும்போது தி நியூ சேர் இஸ் தேர். நயா குர்சி வஹா ஹை. கரெக்டா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அவன் புது வீட்டில் வசிக்கிறான்னு சொல்லணும். சரி? அவன் புது வீட்டில் வசிக்கிறான். அது எப்படி சொல்லுது? ஹீ லிவ்ஸ் இன் ஏ நியூ ஹவுஸ். ஹீ லிவ்ஸ் இன் ஏ நியூ ஹவுஸ். ஓ நயா घर में रहता है.
वो नया घर में रहता है, he lives in a new house. அவன் புது வீட்டில் வசிக்கிறான். சரியா? இதுக்கு என்ன அரபி? ஹுவா யஸ்குன் ஃபி பெய்த் ஜதீத். ஹுவா யஸ்குன் ஃபி பெய்த் ஜதீத். சரியா? ஹுவா யஸ்குன் he lives. சரியா? அதான் ஹுவா he யஸ்குன் lives ஃபி இன் பெய்த் ஹவுஸ் ஜதீத் நியூ. சரியா? हुआ ही यस्कुन लिव्स फी इन बेत हाउस जदीद न्यू. अब क्या जम्बू ही लिव्स इन ए न्यू हाउस. करेक्टा? वो नया घर में रहता है, அவன் புதிய வீட்டில் வசிக்கிறான். சரியா? हुआ यस्कुन फी बेत जदीद. சரியா? புரிஞ்சுதா? ஓகே, கரெக்டாக. அன்னைக்கு வந்து நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ். சரியா? வீடியோ கவனமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.